ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, பதட்டப்படாதே. நான் சொல்லும் விஷயத்தை கேள். அதற்கு பின்பு எதாக இருந்தாலும் பதட்டப்படலாம். நான் சொல்லும் விஷயத்தை காதிலே வாங்காமல் நீயாகவே ஒவ்வொன்றாக யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும் சொல்? எதுவாக இருந்தாலும் நிதானமாக கேட்டால்தானே அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்று உனக்கு தெரியும். நான் சொல்லி வரும்போதே என்னை வாராகியானவள் பயமுறுத்தி விடுவாள் என்று நீயே நினைத்தால் என்னை எதற்காக நம்பி என்னிடம் வருகிறாய்? தங்கமே, உன் வாழ்க்கையை ஜொலிக்க வைக்கத்தான் நான் வந்துள்ளேன். உன்னை அள வைப்பதற்காக அல்ல, சிரித்து புன்னகையுடன் வாழ வைக்கத்தான் நான் வந்துள்ளேன். புரிந்து கொள். எந்த தெய்வமும் உனக்கு துரோகம் செய்யாது. எல்லா தெய்வமும் உனக்கு நல்லதுதான் செய்யும். ஆனால் குழந்தைகளாக இருக்கும் நீங்கள்தான் புரிந்து கொள்ளவே இல்லை. புரிகிறதா? நான் எப்பொழுதுமே நல்லதற்காகத்தான் உன்னை வாழ வைப்பேன். நல்ல இடத்தில்தான் உன்னை கரையும் சேர்ப்பேன். ஆனால் நான் ஏதோ தவறு செய்வது போலும், நீ எல்லா விஷயத்திலும் நன்றாகத்தான் யோசிப்பது போலும், எல்லா விஷயத்திலும் நீ தவறாக யோசித்து விட்டு சரியாக யோசித்து உனக்கு நல்வழி நடத்தி கொண்டிருக்கும் இந்த வாராகியை ஒரு எதிரியாக பார்க்கிறேன். நான் எதுவுமே செய்யவில்லை என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து நான் எதை செய்ய வந்தாலும் நீ எனக்கு நல்லதே செய்ய மாட்டாய் என்ற ஒரு எண்ணத்திற்கு வருகிறாய். எந்த தாயாவது தன் பிள்ளைக்கு எதுவுமே செய்யாமல் தொந்தரவு தருவாளா? நிம்மதிகரமாக வாழ விடாமல் இருப்பாளா? நான் தான் இருக்கிறேனே உன்னை வாழ வைக்க, நிம்மதியாக சந்தோஷமாக அனைத்து செல்வ வளங்களுடனும் உன்னை வாழ வைத்து அழகு பார்க்க. அதனால் எதையுமே தவறாக நினைக்காதே. நீ தவறாக நினைத்தால் எல்லாமே தவறாகும். நல்லதாக நினைத்து பார், அனைத்தும் நல்லதாக இருக்கும். நீ எந்த அளவு நிம்மதிகரமாக இருக்கிறாயோ அந்த அளவு நானும் நிம்மதியாக இருப்பேன். கவலைகளை தூக்கி எறி. உனக்கான இன்பமான காலம் பிறந்து விட்டது. எப்பொழுதும் உன்னுடைய கூடவே இருப்பேன். இந்த வாராகி. ஜெய் வாராகி.